தானியேல் 6:25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த கடைசி வரியில உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. அப்ப இந்த காரியம் எப்படி நடந்தது என்று போன வாரத்துல அதை பத்தி எல்லா காரியங்களையும் சொன்னேன். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சிங்க கபில போட்ட பொழுது சிங்கங்கள் என்ன செய்யல, சேதப்படுத்தல. அதனால அந்த ராஜா இதை பார்த்து, கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், தானியேலுடைய தேவன் தான் ரட்சிக்கிறவரும் மீட்பவரும் விடுவிக்கிறோம் அவர் தான் நீங்க எல்லாரும் வணங்கணும்னு தேச ஜனங்களுக்கு எல்லாம் அவர் கடிதத்தை எழுதி அவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. அப்ப கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தார் என்றால் சமாதானம் நம்ம வாழ்க்கையில பெருகும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சில காரியங்களை சொன்னேன். ஒன்று, இந்த சமாதானம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சமாதானம் என்பது ஆவியின் கனிகளில ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல என்ன செய்யறாரு, சமாதானத்தை நிலைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆவியானவரோடு நல்ல உறவு, அவரோடு நல்ல அபிஷேகம், தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்மளை விட்டு நீங்காதபடி ஆவியானவர் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சொன்ன இந்த சமாதானம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த வாழ்க்கையின் மூலம் சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா சமாதானம், தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்காது. உண்மைதானே? கர்த்தருக்கு விரோதமாக நம்ம அந்தரங்கத்திலேயோ அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்ம இருதயம் நமக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாததை காண முடியும். ஒரு வாரமா ஜெபிக்கல, இல்ல ஒரு மாசமா சர்ச்சுக்கு போகல அப்படின்னா நமக்குள்ள ஒரு சமாதானமே இருக்காது. ஒரு விரக்தி அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆனா அதே ஆண்டவரோடு நல்ல உறவுல இருந்து பாருங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, போராட்டம் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் ஒரு சமாதானம் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப பரிசுத்த வாழ்க்கையின் மூலம் அப்படின்னா என்ன, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது மூலம் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சமாதானம், ஏசப்பா கொடுத்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருப்பதை நம்ம காண முடியும். அல்லேலூயா. மூன்றாவது சொன்ன அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், உறுதியான நம்பிக்கை. என்னது, ஆண்டவர் மேல யாரு உறுதியான நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சமாதானம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைத்தார். அந்த அழைப்பின் மேல நம்பிக்கை வைத்தார். அந்த அழைப்பின் மேல உறுதியா இருந்த கர்த்தர் எனக்கு சொன்னது போலவே அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று அவன் உறுதியான நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால அவர் வாழ்க்கை சமாதானத்தின் வாழ்க்கையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் அவர் இருந்தது. அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை நம்ம உலகத்துல தேடிட்டு இருக்கிறோம். மனுஷங்க என்ன செய்யறாங்க, உலகத்துல போய் சமாதானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அது சில சமாதானத்தை கொடுக்கறத போலதான் இருக்கும், ஆனா அது நிரந்தரமா சமாதானம் கொடுக்காது. அல்லேலூயா. உலக சமாதானம் நிரந்தரமற்றது. தெய்வீக சமாதானம், தேவனால் வருகிற சமாதானம் தான் அது நிலைத்திருக்க செய்யும். அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்களை தியானிக்க போறோம். 3 கிடையாது, நிறைய தியானிக்க போறோம் இந்த மாசத்துல. முதலாவது பரிசுத்த ஆவியானோடு நல்ல உறவு. அதுதான் சொல்றேன், ஆவியில நிரம்பி ஜெபிங்க. நல்ல வீடுல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. அடிக்கடி சொல்றதுதான், உங்க வீட்டுல அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஜெபிக்க அசுத்த ஆவியின் கட்டுகள் உடைக்கப்படும். எந்த ஒரு மாமிச கிரியையும் அசுத்த கிரியும் உங்க வீட்டுல கிரியை செய்யவே முடியாது, செயல்பட முடியாது. இதெல்லாம் ரகசியம், அநேகர் சொன்ன சாட்சி. அதனாலதான் நம்ம ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் அதன் வீடுல நல்லா அமர்ந்து அப்போ ஒரு பாட்டை பாடி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. சமாதானத்தினால நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்து ஒரு ஆசீர்வாதமான பாதையில கொண்டு செல்வதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நிர்விசாரமா வாழ்ந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் கொஞ்சமாவது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள்லாம் இந்த வாரம் முழுவதும் போன ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் தினமும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணினேன், வேதத்தை வாசினை அரைச்சு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், என்னென்னமோ தேவனிடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மள்ட்ட இல்லை. இதுதான் பிரச்சனை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனிடத்துல நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம், ஆனா அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் நம்மள்ட்ட இல்லாதனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு அர்ஜென்ட், டக்குன்னு ஒரு போராட்டம், அதுல இருந்து விடுதலை அடைவது ஆசீர்வாதம். இல்லவே இல்லை. அதெல்லாம் தேவன் தருகிற கிருபை உங்க மேல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது உன்னுடைய செல்வ செழிப்பு, உன்னுடைய வேலைகள் எல்லாமே உயர்த்தப்படும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பார். ஆண்டவர் சொல்றாருல, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவர்களாய். இதான் ஆசீர்வாதம். எனக்கு தலைவலி சுகமாச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை சரியாச்சு, ஒரு உடம்பு சரியில்லை, அது ஆசீர்வாதம் கிடையாது. அது கர்த்தர் கிருபையாய் நம்ம மேல வைத்து விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தேவன் பரலோகத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் அனுபவிக்கவே இல்லை. அப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் வாழும்போது இந்த தெய்வீக சமாதானம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இப்ப இது மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு என்ன காரியத்தை நான் சொல்றேன்னா, இயேசு கொடுக்கிற அந்த சமாதானத்தை யாரெல்லாம் தக்க வைத்துக் கொள்வார்கள், அதாவது நிரந்தரமாய் அந்த சமாதானத்தை காத்துக் கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவியான மூலமா சமாதானம் வருது, பரிசுத்த வாழ்க்கை மூலமா சமாதானம் வருது. நீ உறுதியான நம்பிக்கை இருந்தா உனக்குள்ள சமாதானம் வருது. அந்த பெற்ற சமாதானத்தை நீ கடைசி வரைக்கும் அந்த பூமியில காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப யார் தொடர்ந்து அந்த சமாதானத்துக்குள்ள நிலைத்திருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் அந்த சமாதானத்துக்குள்ள நிலைத்திருப்பார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், நாங்களாம் இயேசுவை விசுவாசிக்கலையா, நாங்க விசுவாசிக்காதையா சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா. நான் சொல்வது, விசுவாசம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அது மட்டும் கிடையாது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இதான் முக்கியம். அவர் என்ன நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி நம்ம வாழணும். விசுவாசம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபிப்பார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் வேதத்தை தியானிப்பார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்காக செயல்படுவார்கள். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1 எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் இப்படியா எழுதுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே. எதனால? விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டுட்டோம். ஏற்கனவே பாவியா இருந்தோம். எப்படி இருந்தோம்? பாவியா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், துன்மார்க்கரா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட உடனே நாம எப்படி மாறிட்டோம்? நீதிமான்களாய் மாறிட்டோம். அல்லேலூயா. அப்ப அதனால அந்த நீதிமானாய் நம்ம மாற்றப்பட்டதுனால தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ரத்தத்தை உங்களுக்கு சிந்தினால அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மன்னிச்சிட்டார். மன்னித்து உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றி புதிய ஒரு நீதிமானாய் கர்த்தர் மாற்றி எடுத்துட்டார். அல்லேலூயா. மாற்றி சபையில சேர்த்துட்டார். அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இது எதனால உண்டாகிறது? விசுவாசத்தினாலே. அப்ப நாம முதலாவது விசுவாசிக்கணும், என் பாவம், என் அக்கிரமம் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். பிசாசு சொல்லுவான், இல்ல மன்னிக்கப்படலன்னுவான். இன்னும் உனக்குள்ள சாபம் இருக்குன்னு சொல்லுவான். இன்னும் நீ அக்கிரமக்காரன்னு அவன் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். விசுவாசி. நீ விசுவாசித்தனா உங்க வாழ்க்கையில அந்த தேவன் தருகிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த விசுவாசம் 10 வருஷமா 5 வருஷமா ரட்சிக்கப்பட்டோம். அந்த ஆரம்பத்துல நீ விசுவாசித்த விசுவாசம் இப்பொழுது உனக்குள்ள நிலைத்திருக்கிறதா?
இப்பொழுது அந்த நீதிமானாய் நீ இருக்கிறியா? நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இயேசு வீட்டுக்காக எல்லாத்தையும் விட்டுட்ட, எல்லாத்தையும் பாவத்தை விட்ட, திரும்ப அதை கரெக்டா இன்னைய வரைக்கும் நான் கடைபிடிச்சு வரணும். இல்ல சில பாவங்களை விட்டு வந்த பாவத்தை நான் தொடர்ந்து போய் செய்யறேனா? நீ தொடர்ந்து போய் செஞ்சுட்டனா அவிசுவாசி, நீ செய்யாம காத்து கொண்டனா விசுவாசி. அல்லேலூயா. அப்ப யார் தேவ சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்வாங்க, நிரப்பிக் கொள்வாங்க? அவரை விசுவாசிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? விட்டு வந்த பாவத்தை திரும்ப போய் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்பது இயேசு மெய்யான தேவனாகவும் உலக இரட்சகராகவும் தங்க பாவங்களை மன்னித்து உயிர்த்தெழுந்தார் என்று எப்பொழுதும் அறிக்கையிட்டு நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. முழுமையாக அவரை பின்பற்றவர்களா இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆற்றில் ஒரு கால் சேற்று அடிக்கடி சொல்லுவோம், முழுமையாய் அர்ப்பணிச்சிடணும், முழுமையாய் அவரை பின்பற்றணும். அதான் அவர் விசுவாசிப்பதற்கு அர்த்தம். இவர் நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இவர் மூலம் தான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு, விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசம் என்பது வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, இயேசுவின் உபதேசத்தின்படி வாழ்வதுதான் விசுவாசம். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் விசுவாசிக்கிறேன். பிசாசு சொல்றான் நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறான்? இயேசுதான் ஆண்டவர்னு நானும் விசுவாசிக்கிறேன் அவன் சொல்றான். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீ வார்த்தையால சொல்லாத, செயல்ல காட்டு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருக்காக நீ வாழலனா உன் விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் அவர் சொன்ன கிரியைகளின்படி, அவர் செய்த கிரியைகளின்படி செய்யணும். அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் விசுவாசம். இயேசுடைய அன்பு, மன்னிப்பு, விடுதலை, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மற்றவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அநேக காரியங்கள்ல நாம சரி செய்ய வேண்டியிருக்கிறது. விசுவாசிக்கிறோம், ரைட்டு. ஆனா ஆண்டவர் அன்பை நீ காண்பிக்கிறையா? மன்னிப்பை காண்பிக்கிறையா? அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க நீ தயாரா இருக்கிறியா? ரட்சிப்பை கொடுக்கிறியா? அதுதாங்க இயேசுவை விசுவாசிக்கிறவருக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பவர்களுக்கு கிடைக்கும் சமாதானம் அது சூழ்நிலையை பொறுத்தல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், சூழ்நிலையினால எனக்கு ஒரு சமாதானம் வரும், அது கிடையாது. சூழ்நிலைகள் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு கார் வந்தா ஒரு சமாதானம் வரும் சொல்ல முடியாது. நான் எனக்கு ஒரு வீடு வந்தா எனக்கு என் வாழ்க்கையிலே பெரிய சமாதானம் அதுதான் இல்ல. அந்த வீடு ஒரு நாள் என்ன செய்யும்? பழுதடையும். கார் ஒரு நாள் பழுதடையும். அது சமாதானத்தை கொடுக்காது. இயேசு கொடுக்கிற சமாதானம், அதுதான் சொல்றேன். சூழ்நிலையினாலே வர சமாதானம் நிரந்தரம் கிடையாது. இயேசப்பா கொடுக்கிற சமாதானம் தான் நிரந்தரமானது. அல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் மேல நம்பிக்கை உடையவர்களாய், அவர் வார்த்தையின் மேல நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பதுதான் சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு உதாரணம், ஏசப்பா சொன்ன ஒரு கதை, நடந்த சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னு கொஞ்சம் உங்களுக்கு புரியும் சொன்னது. மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35, 41. இல்ல நான் சுருக்கமா சொல்றேன். ஏசப்பா படகுல ஏறி சீஷர்களும் படகுல கடல்ல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற போது என்ன நடக்கிறது? பயங்கர சூறாவளி காற்று வருகிறது. என்ன செய்து? கடல் கொந்தளிக்கிறது. இப்ப கூட பாடணும்ல, பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினி என்னை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப படகுல போறாங்க, பயங்கர கொந்தளிப்பு வருகிறது. படகுல இருந்த சீஷர்கள்லாம் யாரு? எல்லாம் மீனவர்கள். யாரு? கடலை பத்தி அவங்களுக்கு A to Z தெரியும். அவங்களுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா கடல்ல தானே அவங்க வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே. ஆனா அவர்கள் பயந்தார்கள் என்றால் அவர்களே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. கடல்ல அலைகள் எல்லாம் பெரு அலை வந்த பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் படகுக்குள்ள முழுக ஆரம்பிச்சது. என்ன செஞ்சுதான்? முழுக ஆரம்பிச்சது. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். எப்படி இருந்தாரு? நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். இவங்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, படகை திருப்பி பாக்குறாங்க, தண்டு வலித்து பாக்குறாங்க. நாம கூட அப்படிதான். சில பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நாமளே சரி பண்ண நினைப்போம். நாமளே கடைசியில் அது தோல்வியா முடிஞ்சிடும். நாம சரி பண்றது தப்பா முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும்.
இவர்களும் போராடி பார்க்கறாங்க, ஒண்ணும் முடியல. கடைசியா வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, இயேசுவே நாங்க மடிய போகிறோம், உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் எழுந்து அந்த காற்றை அதட்டினார், அமைதலா இரு, இறையாதே என்று சொன்னார். எல்லாம் அமைதலாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சூழ்நிலை, கடல்ல பயங்கர அலைகள் எல்லாம் வந்துச்சு, சூழ்நிலை வித்தியாசமா மாறிடுச்சு. அப்ப இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாம இவங்க சரி பண்ண நினைத்தாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க. வந்த உடனே எங்க போய் சொல்லிருக்கணும், ஏசப்பா அப்படின்னு நம்ம இவங்க விசுவாசம் ஓட ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவரிடம் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை, சமாதானம் இருந்தது. அதனாலதான் அவர் படுத்து அழகா தூங்கிட்டு இருந்தார். எதை பத்தி கவலைப்படலையே, இதெல்லாம் என்னால மாற்ற முடியும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அவரு எப்படி இருந்தார்? ஏசப்பா, இதை மாற்றுகிற சமாதானம் என்னிடத்துல இருந்துச்சு. அப்ப நாம அப்படிதான் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது உங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனையா, போராட்டமா, நீ எதுவும் கலங்காத, திகைக்காத, என்ன செஞ்சு இதை சரி பண்ணணும்னு நினைக்காத, முழங்கால் படிட்டு, ஏசப்பா நான் கொடுத்துட்ற ஆண்டவர், என்னால முடியாது, நீங்க பாத்துங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அந்த பிரச்சனை அமைதலா போயிடும். நாம கையில் எடுத்து அந்த பிரச்சனை சரி பண்ண நினைச்சுதான் அது பெரிய கொந்தளிப்பா மாறிடும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் பயந்தாங்க, சூழ்நிலையை பார்த்து எல்லாம் பயந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான், அமைதலா இரு, இறையாதே. முடிஞ்சிச்சு, சூழ்நிலையே மாறிடுச்சு. அப்ப ஆண்டவர் அவரை நோக்கி கேட்கிறாங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு கேட்கிறார். வசனம் அதானே சொல்லுது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களே. ஆனா அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற முடியும் நமக்கு தெரியும். ஆனா இன்னும் நம்ம கவலைப்படுறோம், இன்னும் நம்ம போராடுறோம், இன்னும் வேதனைப்பட்டிருக்கோம், இன்னும் கண்ணீர் வடிச்சுட்டே உட்காந்துருக்கோம். நீ தேவனிடத்துல ஒப்புவே, உன் கண்ணீரை தேவனிடத்துல கொடு. அல்லேலூயா. உன் கவலையை ஆண்டவர்கிட்ட கொடு, முழங்கால் படியிடு, கர்த்தரை நோக்கி பாரு. எல்லா சூழ்நிலையும் ஒரு வார்த்தையில் கர்த்தர் மாற்றிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கதையில நம்ம வாழ்க்கையில வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், புயல் போல சூழ்நிலைகள் பார்த்து நீ பயப்படாத. படகுல இருப்பதை போல இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்து எப்படி சமாதானத்தை கொடுத்தாரோ, நம்ம வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரு. அவரை பாரு, நீ பிரச்சனையை பார்த்திராத. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாரு. அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த புயல் சமாதானமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். சில காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம கையில் எடுத்தா அது பெரிய பிரச்சனைக்குள்ள போய் முடியும். ஆண்டவர் தான் தீர்வு இதுக்கு. நான் எதையும் செய்ய விரும்பல, ஆண்டவர் இது செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ணிடலாம், அப்படி இல்லை, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்ப்பா. நீ முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை தேவனிடத்துல தான் இருக்கு, நம்மள்ட்ட இல்ல. நாம செய்ய வேண்டியது விசுவாசம். நீ கர்த்தரை விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ மகிமைய. அப்ப யாரு சமாதான வாழ்க்கை யாருக்கு இருக்கும்? நல்லா போய் பார்க்கலாம். எங்க விசுவாசம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீ உலகத்தையும், உலக பணத்தையும், அல்லது பொருளையோ, வேலையோ, சொந்தக்காரங்களோ, அம்மா அப்பா இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, எதுவும் நடக்காது. நீ தேவனை நோக்கி பாரு. அங்க விசுவாசி, உனக்கான மகிமை வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா.